வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி வேலை திட்டத்தை துரிதப்படுத்த கொரோனா ஏற்பாடுகள் சட்டம் மூலம் அமுலில். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்ற திட்டமிடுகையில் கேகாலையில் யாசகர்களுக்கும் தடுப்பூசி. லாக்டவுனில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் நிலையில் அதைவிட வேகமாக மனவலிமை வீழ்ச்சியடைவதாக தகவல். விஞ்ஞானபூர்வமாக நாட்டை மூடுவது குறித்து கலந்துரையாட அமைச்சர் கெஹலியவிடம் சென்றனர் தொழிற்சங்கத்தினர். விவசாயிகளையும் வீழ்த்தி சட்டத்தை வளைக்க முற்படும் அரிசி ஆலை மாஃபியா. சட்டத்தை உருவாக்கியாவது சீனியின் விலையை குறைக்க முயற்சிக்கின்றார் அமைச்சர் லசந்த. காபூல் விமான நிலையத்தின் மீது IS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான அபாயம். லாக்டவுன் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். ஆனால் சரியான தமிழ் சொற்பதம் முடக்கல் நிலை என்றே சொல்கிறார்கள். முடக்கல் நிலை காரணமாக நாளாந்த வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு இதனையும் தாண்டி மேலும் சிலரும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது தொடர்பான தொகுப்பே அடுத்து வருகிறது. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் வேகமாக பரவி வருவதோடு தற்போது வரை பெறுமதிமிக்க பல உயிர்களை பலியெடுத்துள்ளது. மேலும் பலர் வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான பின்புலத்தில் வேலைவாய்ப்பு இன்மை, பணமின்மை, அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமை உள்ளிட்ட அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா கட்டுப்பாட்டிற்காக தடுப்பூசி ஏற்றல் மற்றும் லாக்டவுன் செய்தல் ஆகிய செயற்பாடுகள் உலகம் முழுவதும் இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம். மாதக்கணக்கில் பல சந்தர்ப்பங்களில் நாட்டை லாக்டவுன் செய்ததன் ஊடாக அதிகளவில் பாதிக்கப்பட்டது அன்றாடம் தொழில் செய்து வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்லும் நபர்களே ஆவர். இதேவேளை கொரோனாவிற்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள இன்னும் ஒரு பாரதூரமான நிலை பிள்ளைகள் மன ரீதியில் பாதிக்கப்படுவது என சுட்டிக்காட்டலாம். நீண்ட காலமாக வீட்டிற்குள் முடங்கியிருக்கும் பிள்ளைகள் தற்போது மன ரீதியான தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிறுவர்கள் மாத்திரமல்ல, முதியோரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அதன் ஊடாக தமது உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு எதிர்காலத்தில் நிலைமை மோசமடையலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாடு லாக்டவுன் செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட சில நாடுகளின் மக்கள் தற்போது வீதிக்கு இறங்கி நாட்டை திறக்குமாறு ஆர்ப்பாட்டம் செய்வதையும் காண முடிகின்றது. உண்மையில் லாக்டவுனினால் மக்களுக்கு ஏற்படும் மன ரீதியான தாக்கம் அல்லது அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் வைத்திய நிபுணர்கள் தெளிவுபடுத்துகின்றனர். வீடுகளுக்குள்ளே முடங்கியிருப்பதால் சிறுவர்களும் முதியோரும் மன ரீதியில் வீழ்ச்சியடைந்துள்ளதோடு வீட்டுக்குள் குடும்ப பிரச்சனைகளும் உக்கிரமடைந்துள்ளன. அன்றாடம் உள்ள பிரச்சனைகள் லாக்டவுன் மற்றும் நாட்டில் பயணத்தடை கட்டுப்பாடுகள் இருப்பதால் மேலும் உக்கிரமடைந்துள்ளன. இதற்கு தீர்வு தேட வேண்டுமெனில் உளவியல், உயிரியல், சமூகம் ஆகிய விடயங்களை ஒன்றாக இணைக்கும் வகையிலான ஒரு தீர்வை நாட வேண்டும். லாக்டவுன் செய்வதன் ஊடாக மட்டும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதான பிரச்சனை அல்ல இது. නතර කරන්න පුළුවන් ප්‍රශ්නයක් නෙවෙයි. கடந்த 4 நாட்களாக நமது நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை 4000 கடந்து வருகிறது. இது மிகவும் பாரதூரமான நிலை என்பதனால் அனைவரும் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. 2019 கொரோனா வைரஸ் நோய் தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதேவேளை தடுப்பூசி ஏற்றும் செயற்பாட்டை துரிதப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்றைய தினம் 4483 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதனையடுத்து இந்த நாட்டின் மொத்தமாக 4,07,768 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் 48,451 பேர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 2039 பேர் குணமடைந்து சென்றதை அடுத்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3,51,069 அதிகரித்துள்ளது.
வருகின்றது. இதே நேரம் இன்றைய தினம் 198 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை எமது நாட்டில் 7,948 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலையில் இதுவரை 14 மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு கொரோனா தொற்று தொடர்பான நோய் அறிகுறிகள் இருக்கின்றனவா என்பது குறித்து பெற்றோர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளைகள் நடக்கும் போது வழமைக்கு மாறாக இருக்கின்றதா என்பதை அவதானியுங்கள். குறித்த சிறிது தூரம் நடக்கும் போது பிள்ளைகள் ஒரு இடத்தில் அமர்கிறார்களா என்பதையும், அதேபோன்று மூச்சு எடுத்தல் அதிகமாக இருக்கின்றதா என்பதையும் அவதானியுங்கள். வழமைக்கு மாறாக கூடிய அளவில் வியர்வை வெளியேறுகின்றதா என்பதையும் அவதானியுங்கள். ஆக்சிஜனின் அளவு குறைவடைவது இதற்கு சில காரணங்களாக அமையலாம். இருந்த போதிலும் 2 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளிடம் இதனை அவதானிக்க முடியாது. அதேபோன்று கொரோனா தொற்றுக்கு உட்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் நோய் அறிகுறியாக இருமல் காணப்படலாம். ஒரு சிறிய அளவு காய்ச்சல் இருக்கக்கூடும். மேலும் சில பிள்ளைகளுக்கு வாந்தி ஏற்படும். மேலும் பாலூட்டும் பிள்ளைகள் பாலை பெற்றுக் கொள்வதில் அசமந்த போக்கு காணப்படலாம். இவைகள்தான் எமக்கு சாதாரணமாக காணக்கூடிய நோய் அறிகுறிகளாகும். அவ்வாறு காணப்படுமாயின் பிள்ளைகளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். பாலூட்டும் தாய்மார் கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் பிள்ளைகளுக்கு பாலூட்டலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பாக முகக்கவசத்தை அணிந்து கொண்டு 2 கைகளையும் நன்றாக கழுவிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் பிள்ளைக்கு பாலூட்டும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். கொரோனா வைரஸ் நோய் தற்காலிக ஏற்பாடுகள் சட்ட மூலத்திற்கு சபாநாயகரின் அனுமதி கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக்க தசநாயக்க அறிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சட்ட மூலம் கடந்த 23ஆம் திகதியில் இருந்து சட்டமாக அமுலாகின்றது. இதே நேரம் கொரோனா ஒழிப்பு தடுப்பூசி வேலை திட்டம் தொடர்ந்தும் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றது. ராணுவத்தின் தலையீட்டினால் மேற்கொள்ளப்படும் நடமாடும் தடுப்பூசி வேலை திட்டம் பல்வேறு பிரதேசங்களில் தற்போது இடம்பெறுவதாக ராணுவம் தெரிவிக்கின்றது. 30 வயதிற்கு மேற்பட்டு இதுவரை எந்தவித தடுப்பூசியும் பெறாதவர்கள் துரித கதியில் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு COVID-19 ஒழிப்பு தேசிய மத்திய நிலையத்தின் பிரதானி ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்பவர்கள் கோவிட் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டமைக்கான ஸ்மார்ட் அட்டையை தற்போது பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். இதேவேளை கோவிட் தடுப்பிற்கான 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட நபர்களுக்கு டிஜிட்டல் அட்டையினை விநியோகிக்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பமாகியுள்ளது. தேசிய தகவல் தொழில்நுட்ப முகவர் நிலையம், சுகாதார அமைச்சு மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியன இணைந்து இந்நடவடிக்கையினை முன்னெடுக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தும் நடவடிக்கை மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் முன்னெடுக்கப்படுகின்றது. மாத்தளை மாவட்டத்தில் சகலருக்கும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக தடுப்பூசி ஏற்றப்பட்டுவிடும் என மாவட்ட கோவிட் குழு உறுப்பினர் மேஜர் ஜெனரல் நிஷந்த மாடகே தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமங்களுக்கு அசௌகரியங்களுக்கு மத்தியில் சென்று அங்குள்ள வயோதிபர்கள் மற்றும் விஷேட தேவையுடையோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை களுத்துறை போலீசாரும் தொடங்கொடை பிரதேச செயலகமும் இணைந்து முன்னெடுக்கின்றன. இதேவேளை கேகாலை நகரில் யாசகர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. போலீசாரும் சுகாதார பிரிவினரும் இணைந்து இதனை முன்னெடுக்கின்றனர். தற்போதைய சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் நுவரெலியாவில் 30 வயதிற்கு மேற்பட்ட 3000 பேருக்கு இன்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. பொகவந்தலாவ பகுதியில் 30 வயதிற்கு மேற்பட்ட 2812 பேருக்கு இன்றைய தினம் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸை ஏற்றும் நடவடிக்கை சென்ட் மேரிஸ் தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. கொட்டகலை பகுதியில் 30 வயதிற்கு மேற்பட்ட 1800 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. ஆலையடிவேம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் அக்கறை பெற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தேசிய பாடசாலை மற்றும் கோலாவில் விநாயகர் மகா வித்தியாலயம், பனங்காடு பிரதேச வைத்தியசாலை ஆகிய இடங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வாழைச்சேனை சுகாதார அதிகாரி பிரிவில் கருவாக்கேணி பகுதியில் வசிக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் விஷேட தேவையுடையோருக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது.
வவுனியா மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ராணுவத்தினர் வீடு வீடாக சென்று நடமாடும் சேவையினூடாக தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய 6800 பேருக்கு இவ்வாறு தடுப்பூசி செலுத்தப்படுகின்றது. வைரவ புளியங்குளம், பண்டாரிக்குளம் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி ஏற்றப்பட்டது. இதேவேளை வவுனியா மகாரம்பை குளத்தில் வசிக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு ராணுவத்தினர் 4வது நாளாகவும் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையினை இன்று முன்னெடுத்தனர். நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ராணுவத்தின் வழிகாட்டலின் கீழ் வீடு வீடாக சென்று 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. அம்பாறை மாவடிப்பள்ளி கிராமத்தில் நடமாட முடியாத 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. காரைதீவு பொது சுகாதார பரிசோதகர்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து இதனை முன்னெடுத்தனர். சம்மாந்துறையில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு முதல் டோஸ் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் 52 இடங்களில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இறக்காமம் பொது சுகாதார வைத்திய பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் முதல் டோஸ் பெற தவறிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணி இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சியில் கொரோனா தொற்று மற்றும் மரணங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு கிளிநொச்சி மாவட்ட ஊடக அமைய ஊடகவியலாளர்கள் பொது இடங்கள், போலீஸ் நிலையம் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி மீண்டவர்களின் வீடுகளுக்கே சென்று தொற்று நீக்கி விசிறும் செயற்பாடொன்றை இன்று முன்னெடுத்தனர். இதேவேளை நாட்டில் இதுவரை 13,47,359 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ள அதேவேளை அதன் இரண்டாவது டோஸ் 8,81,230 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 96,39,824 பேருக்கும் அதன் இரண்டாவது டோஸ் இதுவரை 46,15,851 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கின்றது. அதேபோன்று ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,59,088 பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள அதேவேளை அதன் இரண்டாவது டோஸ் 25,489 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 3,02,619 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் இரண்டாவது டோஸ் 1,04,531 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மொடர்னா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 7,71,441 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள அதேவேளை அதன் இரண்டாவது டோஸ் 4,94,439 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் 18 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நவம்பர் மாத இறுதிக்குள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். செப்டம்பர் மாத நடுப்பகுதியாகும் போது 30 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி ஏற்றலை முழுமைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான கியூபா தூதுவர் என்ரிக் மார்கலோவை சந்தித்த போது அவர் சுட்டிக்காட்டினார். கியூபாவின் சுகாதார சேவை அனுபவங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை இலங்கையோடு பரிமாறிக்கொள்வதற்கான திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்யுமாறு கியூபா தூதுவரிடம் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இங்கு கோரிக்கை விடுத்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் அரசாங்கம் பயணத்தடை கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனால் அதிகளவானோரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் அவ்வாறானவர்களை மறக்கவில்லை. பயணத்தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் சகல மாவட்டங்களிலும் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. நுவரெலியா மாவட்டத்தில் 73,821 குடும்பங்களுக்கு இக்கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்கென 140 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தன கலபொட தெரிவித்தார். ரத்மலான பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் எசரதன தலைமையில் ஆரம்பமானது. ரத்மலான பிரதேச செயலக பிரிவில் 15,918 குடும்பங்கள் இதற்கென தகுதி பெற்றுள்ளன. இதேவேளை பயணத்தடை விதித்ததன் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்த திருகோணமலை ஆலங்கனி பிரதேச மக்களுக்கும் 2000 ரூபாய் கொடுப்பனவு இன்று வழங்கப்பட்டது.
யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் 2ஆம் கட்ட நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. இங்கு 3824 நபர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதேபோல் யாழ் மாவட்டத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்களில் வசிக்கும் வாழ்வாதாரத்தை இழந்த 16,653 பேருக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்தார். அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் வாழ்வாதாரத்தை இழந்த 1228 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பமானது. பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இன்று உதவித்தொகையை வழங்கினார். வவுனியா மாவட்டத்தில் வருமானத்தை இழந்த 17,270 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவை வீடு வீடாக சென்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் டி திரேஷ்குமார் தெரிவித்தார். இதற்கென அரசாங்கம் முதற்கட்டமாக 16 மில்லியன் ரூபாவினை வழங்கியுள்ளதோடு இந்நிதியினூடாக 8,000 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய வவுனியா, உக்குலாங்குளம், பண்டாரிக்குளம் மற்றும் ரகுபாகம் ஆகிய கிராமங்களுக்கு சென்று 350 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. குருநாகல் நல்லவப்பிட்டிய பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த 3,867 குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுகாதார வழிமுறைகள் பின்பற்றி இவை வழங்கப்படுகின்றன. கினிகத்தேன பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வருமான வழி இழந்த 500 குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. விஞ்ஞானபூர்வமாக நாட்டை மூடுவது என்பது பற்றி சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். அதன் உண்மையான அர்த்தம் கொரோனா தொற்றாளர்களுடைய அதேபோன்று கொரோனா மரணங்களுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து விதிமுறைகளை அமுல்படுத்தல் அல்லது குறைத்தல் என்பதாகும். விஞ்ஞானபூர்வமாக நாட்டை மூடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்லவிற்கும் தொழிற்சங்கங்களின் இணைப்பு மத்திய நிலைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் சுகாதார அமைச்சில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. 2 மணித்தியாலங்கள் கலந்துரையாடல் இடம்பெற்றது. 10 நாட்களுக்கு அமுல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று 6வது நாளாக அமுலில் உள்ளது. ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் நாளை அறிவிக்கப்படும் என இதற்கு முன்னர் குறிப்பிடப்பட்டது. முழுமையாக நாட்டை முடக்காமல் செயல்பாடுகள் இடம்பெற வேண்டும். அத்தியாவசிய சேவைகள் இடம்பெற வேண்டும். அரசு நிறுவனங்களுக்கு அத்தியாவசிய சேவையாளர்கள் அழைக்கப்பட வேண்டும். சகலரையும் அழைக்க வேண்டாம். தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய உற்பத்தி நிறுவனத்துக்கு ஆட்களை கொண்டு வருவதானால் எல்லோரையும் அழைக்க வேண்டும். ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா வைரஸ் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் உங்கள் உற்பத்தி நடவடிக்கைகளை முன்னெடுங்கள். சுகாதார பணியாளர்கள் 1,50,000 பேர் வரை இருக்கின்றனர். இந்த நாட்டு மக்களை இதிலிருந்து காப்பாற்றும் திட்டமிடல்களை மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம். சுகாதார அமைச்சர் இதில் சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என நாம் எதிர்பார்க்கிறோம். தற்போதுள்ள லாக்டவுனின் தோல்வி என்ன? விஞ்ஞான ரீதியான லாக்டவுனை கோருவதற்கு காரணம் என்ன? அதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆகியவற்றை நாம் தெளிவாக விளங்கப்படுத்தினோம். சுகாதார அமைச்சர் ஜனாதிபதிக்கோ அல்லது செயலணிக்கோ இது தொடர்பில் தெளிவுபடுத்தி இந்த வைரஸின் தொடர் தீவிரத்தன்மையை நிறுத்த ஏதோ ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் செயல்பாட்டை முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கிறோம். නවත්තලා යම්කිසි පාලනයකට රට ගෙනල්ලා ආර්ථිකය සකසා ගැනීමේ වැඩපිළිවෙලට එළඹෙයි කියලා. சட்டவிரோதமாக நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் களஞ்சிய சாலைகளை சுற்றி வளைப்பதற்கும் அனுமதி பத்திரமின்றி நெல் கொள்வனவு செய்யும் நபர்களை கைது செய்வதற்கும் நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இச்சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோதமாக நெல் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 20 களஞ்சிய சாலைகள் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டன. 2021 ஜூன் 11ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2231 கீழ் 23 எனும் அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டதற்கு இணங்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத நெட் தொகையை சேகரிக்கும் நபர்கள் மற்றும் களஞ்சியப்படுத்தப்படும் இடங்கள் என்பவற்றை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. நேற்றும் இன்றும் அனுராதபுரம், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் பொலன்னறுவை ஆகிய பிரதேசங்களில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 20 களஞ்சிய
களஞ்சியசாலைகள் அதிகாரிகளால் முத்திரையிடப்பட்டன. 40 லட்சம் கிலோகிராம் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 6 களஞ்சியசாலைகளும் இதில் உள்ளடக்கம். இடைத்தரகர்கள், வர்த்தகர்கள் அல்லது தனிநபர்கள் தேவைக்கு அதிகமாக நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்திருந்தால் அவ்வாறான களஞ்சியசாலைகளை முத்திரையிடுமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் சாலிய சரத்குமார தெரிவித்தார். அதேபோல் பதிவு செய்யப்படாத நெற்தொகை சேகரிக்கும் இடைத்தரகர்கள் தொடர்பிலும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த உள்ளதாக பாவனையாளர்கள் விவகார அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சாந்த திசாநாயக்க தெரிவித்தார். நுகர்வோரை பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பின்னிற்கப் போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்தார். இன்றைய தினம் இவ்வாறு சீல் வைக்கப்பட்டு ஒரு களஞ்சியசாலையின் உரிமையாளர் அந்த களஞ்சியசாலையில் இருந்து 1 லட்சம் கிலோகிராம் நெல்லினை அரசுக்கு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். அதனை நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. அவற்றை அரிசியாக மாற்றி கட்டுப்பாட்டு விலையில் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம். பதிவு செய்யப்படாத சகல அரிசி ஆலைகள் மற்றும் இடைத்தரகர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள களஞ்சியசாலைகள் சுற்றி வளைக்கப்பட்டு சீல் வைக்கப்படும். அவர்கள் தாம் சேகரித்த நெல்லை நிர்ணய விலையில் நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்க முடியும். நுகர்வோரை பாதுகாப்பதற்கு சட்ட விதிவிதானங்களுக்கு அமைய எடுக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கப்படும். இதேவேளை முத்திரையிடப்பட்டுள்ள சில நெட் களஞ்சியசாலைகளின் உரிமையாளர்கள் அங்குள்ள நெல்லினை சரியான நேரத்தில் நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு விநியோகிக்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டினார். சிலர் விவசாயிகளையும் அரசாங்கத்தையும் அசௌகரியத்திற்கு உள்ளாக்கும் நோக்கில் திட்டமிட்டு நெட் தொகையினை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது தெரிய வந்துள்ளது. இதேவேளை பொலன்னறுவை பகுதியில் எவ்வித அனுமதி பத்திரமுமின்றி நெட் தொகையினை கொண்டு சென்ற 7 லாரிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு அதில் பயணித்த 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இவ்வேலை திட்டத்தை வரவேற்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது இருக்கும் சட்டத்தை புதிதாக மாற்றி அமைத்தாவது அதிக விலையில் சீனி விற்பனை செய்வதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிவண்ண தெரிவித்தார். நுகர்வோர் பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பின்னிக்கப் போவதில்லை என அமைச்சர் கூறினார். நமக்கு இது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டாலும் 17 வருடங்களின் பின்னர் இந்த சட்டத்தை திருத்துவதற்கு நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய தற்போது 10,000 ரூபாவாக காணப்படும் தண்டப்பணத்தை 1 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. அடுத்த பாராளுமன்ற அமர்வில் அதனை பாராளுமன்றத்தை சமர்ப்பித்து அதனை சட்ட ஆவணமாக மாற்றி அந்த புதிய தண்டப்பணத்தின் கீழ் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அதனை மீறி அதிக விலையில் விற்பனை செய்கின்ற சகல வர்த்தகர்களுக்கு அந்த தண்டப்பணம் அறவிடப்படும். சீனி தொடர்பில் நாம் 1000க்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளோம். எனினும் அதற்கான தண்டப்பணம் உயர்ந்தபட்சமாக 2,500 ரூபாவாகவே காணப்படுகிறது. அவ்வாறான ஒரு தண்டப்பண தொகையினூடாக எம்மால் நிர்ணய விலையை பேண முடியாது. அதன் காரணமாகவே நாம் இவ்வாறு தண்டப்பண தொகையை அதிகரித்துள்ளோம். ஆகாரின் අපට දඩ මුදල වැඩි කිරීමට අනිවාර්යෙන්ම සිද්ධ වෙලා තිබෙනවා. எமது நாட்டில் மனித உரிமைகள் என்ற விடயத்தை பேச பொருளாக மாத்திரம் வைத்திருக்க அரசாங்கம் தயாரில்லை என்பது தற்போது தெளிவாக உணர்த்தப்பட்டுள்ளது. அதற்கமைவாக தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை குழு ஒன்றை நியமித்துள்ளார். இது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட்ட செயல்முறை ரீதியான நடவடிக்கை என ஜனாதிபதி சட்ட பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்த ரோஹண வீர தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கும் உத்தரவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உரிமை தொடர்பிலும் தடுத்து வைக்கும் உத்தரவின் பின்னர் பல வருடங்களாக சிறை வைக்கப்பட்டுள்ள பலர் உள்ளனர். அதேபோன்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட சிறை கைதிகள் அதிக அளவானோர் உள்ளனர். எனவே இந்த ஆலோசனை குழு ஊடாக அவர்கள் தமது கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கைதிகளோ அல்லது கைதிகள் சார்பில் ஒருவரோ இந்த ஆலோசனை குழுவிடம் கோரிக்கைகளை முன்வைக்க முடியும். அது தொடர்பில் இந்த ஆலோசனை குழு ஆராய்ந்து நிவாரணம் வழங்குவது குறித்தான பரிந்துரைகளை முன்வைக்கும். இந்த ஆலோசனை குழு பரிந்துரைகளை முன்வைத்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி அவர்கள் அது தொடர்பாக ஆராய்ந்து உரியவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்கின்றவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமைகிறது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 13வது சரத்து நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது. இதனூடாக மனித உரிமைகள் தொடர்பில் ஒரு தொலைநோக்கு பார்வை உருவாக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தொடர்பில் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை வழங்குவதே இந்த ஆலோசனை
ஆலோசனை குழு அமைக்கப்பட்டமைக்கு காரணமாகும். அதனையே ஜனாதிபதியும் எதிர்பார்க்கின்றார். මේ උපදේශක මණ්ඩලය පත් කිරීමෙන් ජනාධිපතිතුමා අපේක්ෂා කරලා තියෙන්නේ. ஆளுங்கட்சியின் உதவி கொறடாவாக பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோனை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நியமித்துள்ளார். பிரமித்த பண்டார தென்னகோனுக்கு இதற்கான நியமன கடிதம் பிரதமரினால் அலரி மாளிகையில் வைத்து வழங்கப்பட்டது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் இந்நியமனம் அமுலாகும். பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம், பாராளுமன்றத்தின் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவின் செயலாளர் சமிந்த குணரட்ன ஆகியோர் இந்நிகழ்வில் இணைந்திருந்தனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.